கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இந்த மதியான நேரத்திலையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினந்தோறும் ஆராதனையின் பகுதியிலே சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் இந்த மதியான பொழுது வரை நம்மளை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் இதுவரை ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுவரை பாடல் பாடின, ஜெபித்த, ஆவியின் பகுதியை நடத்தின, ஆரம்ப ஜெபத்தை செய்த, வேத வாசிப்பை வாசித்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் இன்னும் அதிகமாய் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மத்திலே அவருடைய வார்த்தையை தந்தருள போகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே ஜெயத்தின் மாதம் என்று நாம் நம்முடைய போதகன் வாயினால் நாம் கேட்டறிந்திருக்கிறோம். இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெயம் என்றாலே எல்லா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஜெயம் என்பது மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் படுகிற பிரயாசம் ஏராளம் தாராளமாய் காணப்படுகிறது. ஜீவனை பார்க்கிலும் அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறோம். ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் இடையே வாக்குவாதம் வந்தால் அந்த வாக்குவாதத்தில் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். உங்களுக்கும் உங்கள் உறவின் முறைக்கும் ஏதேனும் பிரச்சனைகள், போராட்டங்கள் எழும்புமானால் அதிலேயும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதே போல் உங்கள் குடும்பத்திலேயும் உங்கள் சொந்த பந்தம், உற்றார் உறவினர் நடுவிலே நீங்கள் ஒரு ஜெயாளியாய் காட்சியளிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம்தான். எனவேதான் இந்த ஜெயத்திற்காக மனிதன் படுகிற பிரயாசம் அவை ஏராளமாய் காணப்படுகிறது. எப்படி ஆகிலும் ஜெயித்து விட வேண்டும். ஒரு சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டால் அந்த சிறு குழந்தையினுடைய பள்ளி பருவத்தில் அதற்கென்று ஒரு ஓட்ட போட்டியோ இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு பந்தயத்தை வைக்கும் பொழுது அந்த பந்தயத்தில் அது எப்படியாவது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அந்த சிறு குழந்தை தன்னுடைய அறியாத வயதிலேயே அந்த ஜெயத்திற்காக அறிந்தது போல ஓட ஆரம்பிக்கிறார். அவன் வளர்ந்து வந்த பின்பு, அவன் வாலிபனான பின்பு அவனுடைய விளையாட்டு போட்டிகள் அவன் பங்கெடுத்து அந்த விளையாட்டு போட்டியில் தன்னுடைய கர்வத்தை காண்பிப்பதற்காக, தன்னுடைய சுய பலத்தை, புடபலத்தை காண்பிப்பதற்காக அவன் எப்படியாகிலும் அந்த போட்டியில் ஜெயித்து விட வேண்டும் என்று அவன் அந்த வாலிபன் பிரயாசப்படுகிறான். அந்த வாலிப வயதை கடந்த பின்பு, திருமணமான பின்பு குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் ஜெயம் பெற வேண்டும் என்று குடும்பமே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜெயம் இதோடு நிறுத்தப்படுகிறது என்று கேட்டால் இல்லை. இந்த ஜெயம் அடுத்த தலைமுறையை தொட ஆரம்பிக்கிறது. நான் எப்படி ஜெயம் பெற்றேனோ, இல்லாவிட்டால் நான் தோல்வி அடைந்தது போல என் பிள்ளை தோல்வி அடைந்து விடக்கூடாது, அவன் ஒரு ஜெயாளியா இருக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தின் தலையில் இருந்த அந்த ஜெயம் என்கிற அந்த கிரீடம் அடுத்த தலைமுறையை போய் சேருவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். எனவே நான் சொன்னேன், இந்த ஜெயத்தை அடைவதற்காக மனிதர்கள் எடுக்கிற பிரயாசம் ஏராளம் தாராளம். இன்றைக்கு கூட எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பார்கள் என்று எல்லாரும் இருதயத்திலே ஒரு கேள்வியோடு இருக்கிறார்கள். உலகத்தாருக்கும் ஜெயம் தேவை, ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஜெயம் தேவை. ஆனால் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோமா? அதுதான் இன்றைக்கு கேள்வி. ஏன் வாழ்வில் ஜெயம் பெற முடியவில்லை? நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய செய்தியின் தலைப்பு ஏன் வாழ்வில் ஜெயம் பெற முடியவில்லை. வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும்னு தோணுது, ஜெயாலியா இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, எப்படி ஆகிலும் வாழ்க்கையில ஜெயிச்சிடணும், நான் தோல்வி அடைந்து விடக்கூடாதுங்கிற அந்த ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. அதற்காக ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்துல தோல்வி வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியல? ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை என்பது அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவனாய் இருக்க வேண்டும். ஜெயங்கொள்கிறவன், நான் எப்படி பிதாவின் அருகிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேனோ என்னோடு என்னுடைய சிங்காசனத்தில் ஜெயங்கொள்கிறவன் உட்காருவான் என்று இயேசு ஆசீர்வதித்து சென்றிருக்கிறார். அப்படியானால் ஜெயம் பெற்றால்தான் சிங்காசனம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இவையெல்லாம் அறிந்தும் ஏன் ஜெயம் பெற முடியல? சிலர் சொல்லுகிறதையே, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன், இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது.
நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ காரியத்தை எந்தெந்த ஊழியக்காரனை போய் பார்த்துட்டேன், ஆனால் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. அது இரவானாலும் தோல்வி, பகலானாலும் தோல்வி, 10 வருஷம் கழிச்சு நான் போராடினாலும் அது கடைசியில வந்து முடியறதெல்லாம் தோல்விதான். ஜெயம் கிடைக்கிறது போல வருது, கை கிட்ட வந்த உடனே கை கெட்டுனது வாய் கெட்டாமல் போய்விடுகிறது. ஜெயம் கிடைக்கிறது போல வருது, ஆனால் ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. ஜெயத்தை பெற்று விடுவேன் என்று ஆரவாரத்துடன் போகிறோம், ஆனால் ஜெயத்தை பெற முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? இன்னைக்கு அதை நம்ம நிதானித்து பார்த்திருக்கிறோமா? ஜெயம் கிடைக்கலோடனே சோர்ந்து போய் விடுகிறோம். ஜெயம் கிடைக்கவில்லை என்றோடனே ஆத்மா விடாய்த்து போய் விடுகிறது. ஆவியிலே ஒரு குறுகல் வந்து விடுகிறது. என்ன ஜெபித்து என்ன ஆக போகிறது? என்ன பிரசங்கம் கேட்டு என்ன ஆக போகிறது? ஊழியம் செஞ்சு என்ன ஆக போகிறது? நான் ஆண்டவருக்காக எப்படி வைராக்கியமாயிருந்தேன், ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்துல ஜெயத்தை தர மாட்டாரா? நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் போடுறேன், இப்படி நம்மளுடைய சுய நீதிகளை நீதிகரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இது எல்லா மனிதனுக்கும் வருகிற ஒரு இயல்புதான். உலகத்தாரை எடுத்துக்கொண்டாலே ஜெயத்தை பெறாவிட்டால் அவன் தற்கொலையினராய் போகிறான். ஒரு மாணவர்களை இந்த 12th ரிசல்ட் 10th ரிசல்ட் வரும் பொழுது நீங்கள் எல்லாரும் அறிந்த செய்தி, அதுல அவன் பாஸ் ஆகல, ஜெயிக்கலனா அவன் நேரடியா எங்க போகிறானா, மனம் பாதிக்கப்பட்டு தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தின் நிமித்தம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் ஏன் ஜெயிக்க முடியல? அந்த 10th 12th ஏன் பாஸ் ஆகலங்கிற அந்த கேள்வி அவனுக்குள் வந்திருக்குமானால், ஒருவேளை அந்த கேள்வி வந்து அதற்கான சொல்யூஷனை, அதற்கான முடிவை, அதற்கான தீர்வை அவன் தேர்ந்தெடுப்பாரானால் அவனுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணம் வராது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கலன்னு சொன்னோடனே அவைகளை அப்படியே மூட்டை கட்டி விடுறோம். இதுல என்னால ஜெயிக்க முடியாது, இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, இந்த கோபத்தை ஜெயிக்க முடியாது, இந்த கடன் வாங்குற இந்த அடிமைத்தனத்தை என்னால ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பிசாசு ஐயோ ஜெயிக்கவே முடியாது, பேய் விரட்டவா என்னாலயா, ஐயோ என்னால முடியாது, முடியாதுன்னு சொல்லுகிறத இன்றோடு நிறுத்தி விடுங்கள். ஏன் ஜெயம் கிடைக்கல? ஏன் பாவத்தை ஜெயிக்க முடியல? ஏன் உலகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் பொல்லாத அந்நிய அன்பை ஜெயிக்க முடியல? ஏன் மாம்சிகத்தை ஜெயிக்க முடியல? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தாலும் அந்த ஜெயத்தை உங்கள் வஸ்திரமாய் தரிந்து கொள்ள முடியவில்லை? ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கிறது. ஜெயம் கிடைக்கல என்று அவைகளை மூட்டை கேட்டு வைத்து விடாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெயாளி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறார். நாம் எல்லாம் ஆண்டவரால பிறந்தவங்க, நாம் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். இன்னைக்கு ஜெயம் எடுக்க முடிகிறதா? இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் வாழ்வில் ஜெயம் பெற முடியவில்லை? முதலாவது, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முடிந்த எல்லாரும் வேதாகமத்துல கையில் எடுத்துக்கோங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் முப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். இது காரியம் என்ன? யோசுவா ஆயி பட்டணத்திற்கு நேராக யுத்தம் எடுப்பதற்காக 3000 பேரை திரட்டி கொண்டு போகிறான். அந்த 3000 பேரை திரட்டி கொண்டு போகும் பொழுது அந்த ஆட்களை ஆயி பட்டணத்தை பிடித்திடலாம் என்று அவர் நினைக்கும் பொழுது அங்க கிட்டத்தட்ட 36 பேர்கள் வெட்டப்படுகிறார்கள். ஆனா ஆயி பட்டணத்திற்கு முன்பதாய் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து ஓடினார்கள். 4வது வசனம் கடைசி பகுதி. ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பதாக முறிந்து ஓடினார்கள். இன்னைக்கு ஏன் சத்துருக்கு முன்னாடி முறிந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஏன் நம்மளால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவன் யோசுவா தான், மோசைக்கு அடுத்த ஸ்தானத்திலே வந்த மிகப்பெரிய தேவ மனிதன் தான். அவனை நம்பிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். உங்களை நம்பிதான் உங்கள் குடும்பம் இருக்கிறது, உங்கள் சூழ்நிலை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு தேவனுடைய மனுஷன். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன?
காரணம் இல்லாமல் தோல்வி அடைய முடியாது. காரணம் என்ன? அதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தீடானது உனக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உனக்குள்ள இருக்கிறது. இந்த சாபத்தீடானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறவரை, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறவரை, கர்த்தரே ஜெயத்தை குடித்தாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆயி பட்டணத்தை எளிதில் வென்றலான்னு சொன்னது அந்த இஸ்ரவேல் ஜனங்க தான். முறிந்து ஓடி வந்தது அந்த இஸ்ரவேல் ஜனங்க தான். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல சாபத்தீடானது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு இடத்துல சாபத்தீடானது ஆகான் என்கிற மனிதன் மூலம் மறைத்து வைக்கப்பட்டது. இந்த சாபத்தீடுனா என்ன? எரிகோவை கட்டுகிறவன் மீது சாபம் விழும். எரிகோ ஒரு சாபத்தின் இடம். இந்த எரிகோவை ஒருவன் கெட்ட மனதானால் கர்த்தர் அவனை சபிக்கிறார். அதை மீறி ஒருவன் கெட்ட அதற்கு அஸ்திபாரத்தை போடுவானானால் அந்த அஸ்திபாரம் போட்ட அந்த நபரனுடைய மூத்த மகன் சாவான். அதையும் மீறி அந்த அஸ்திபாரத்தை போட்டு அதற்கு வாசலை வைப்பானால் இளையகுமாரனும் செத்து போவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எரிகோ என்கிறது சாபம். கர்த்தருடைய சாபம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. காயின் சொல்லுகிறான், நீர் என்னை இந்த பூமியிலே சபித்தபடியினால் நான் நிலையற்றவனாய் அலைந்து திரிவேன். கர்த்தருடைய சாபம் இருக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான 2 வழி. எந்த காரியத்துல நிலையா இருக்க முடியாது. ஜெபத்துல நிலையா இருக்க முடியாது, வேத வாசிப்புல, கர்த்தருக்கென்று கொடுக்கறதுல, வேலையில, குடும்பத்துல, பிள்ளைகளிடத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல நிலையற்றவனாய் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பாய். கர்த்தருடைய சாபம் நிலையற்றவனாய் மாற்றி விடுங்க. 2வது, கர்த்தருடைய சாபம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஒரு தேவ பிள்ளை என்றால் கனி கொடுக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவனை கர்த்தர் சபிக்கிறார். இது சபிக்க வேண்டும் என்று நான் சொல்லல. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனதற்கு ஏதோ ஒரு இடத்துல சாபத்தீடானது இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த சாபத்தை குறித்து, எரிகோவை குறித்து பேசினேன். அப்ப ஆண்டவர் சொன்ன, ஒரு இடத்துல சாபத்தீடானது உன் வீட்டுல இருக்குது, அதை நீ சுத்திகரித்துக் கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் வற்புறுத்தினால் சொன்னேன். அது சொன்ன உடனே 2 நாள் கழித்து ஒரு சகோதரி திடீர்னு போன் பண்ணாங்க. என்னமான்னு கேட்டப்ப, இல்ல எங்க வீட்டுல ரொம்ப சாபத்தீடான ஒரு காரியம் இருந்துச்சு பிரதர். என்ன சொல்றீங்க? நீங்க நல்ல ஆவியில் நிரம்புறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா என்னால ஒரு சில காரியத்துல ஜெயம் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தா, என் வீட்டுக்காரரு கொஞ்சம் குடிச்சிட்டு வருவாரு. அவர் குடிச்சிட்டு வந்த பாட்டில் எல்லாம் நான் பிறக்கி வச்சிருப்பேன். நீங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்ணீரோடு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து, இந்த பாட்டில் எல்லாம் நான் தூக்கி போடுறேன், இனிமே என் வீட்டுல இருக்காதுன்னு சொல்லி, அது எம்டி பாட்டில் தான், ஒன்னும் பிரயோஜனம் ஆக போறது கிடையாது, அத்தனையும் தூக்கி எறிந்தேன். என் வீட்டுக்காருக்குள்ள இப்ப நல்ல ஒரு ரட்சிப்பு. வேலைக்கு போகாத அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. என் வாழ்க்கை ஜெயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரண ஒரு விசுவாசி தன்னை தேவனுக்கு முன்பதாக எப்படி தாழ்த்துக்கிறாங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபத்தின் வல்லமை இருக்கிறது, எரிகோவின் வல்லமை. ஆண்டவர் வேண்டாம் சொன்ன பாவத்தை ஏன் எடுக்கிறோம்? ஆண்டவர் வேண்டாம் என்று இடித்து போட்ட எரிகோவின் வல்லமையை ஆகான் எடுத்தான். இஸ்ரவேலர் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், எனக்கு என் உடன்படிக்கையை மீறினார்கள், களவு செய்கிறார்கள், அவர்கள் வஞ்சிக்கிறார்கள், பண்டம்பாடிகளுக்குள்ளே மறைத்து வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க. இந்த 4 பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் வரை, சாபத்தீடானவை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் வரை நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. இந்த ஆகான் எரித்து கொல்லப்பட்ட பின்பு, அதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அவனை 25வது வசனத்தில் அவனின் மீது கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டரித்து கற்களினால் மூடினாங்க. 8வது அதிகாரம் சொல்லுகிறது, யோசுவாவும் அவன் ஜனங்களும் யுத்தத்திலே ஜெயம் எடுத்தார்கள். ஆயி பட்டணத்தார் யோசுவாவுக்கு முன்பதாக முறிந்து ஓடினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த நாட்கள்ல ஏன் சத்துருக்கு விரோதமா ஜெயம் எடுக்க முடியல?
நான் மீண்டும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. மறைமுகமான பாவம், மறைமுகமான பேச்சு, பழிவாங்குதல், கோல் சொல்லுதல், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாமே கர்த்தர் அருவருக்கிற சாபம், கர்த்தரால் விடப்பட்ட சாபம். எரிகோ கோட்டையை கெட்டுகிற அஸ்திவாரம் போடணும்னு நினைச்சாலும் அவன் சபிக்கப்பட்டவன். அதை மீறியும் போட்டான மூத்த குமாரன் சாக கொடுக்கப்படுவான். அதை மீறி போட்டு வாசல் வைத்தா அவை குடும்பமே காலியாயிருங்கிறதுக்காக தான் கர்த்தர் எச்சரிக்கிறேன். இதை நான் சபித்து பேசல, இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல. ஏன் ஜெயம் பெற முடியலன்னா, ஏதோ ஒரு சாபத்தின் வல்லமை, ஏதோ கர்த்தரை வேதனைப்படுத்துகிற, கர்த்தரால் அருவருக்கப்பட்ட அந்த உலகத்தின் காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆண்டவர் வேண்டாம் என்று சபிக்கிற பாவத்தை திரும்ப எடுக்காதீங்க. ஆண்டவர் விட சொன்ன உலகத்தின் ஜீவியத்தை திரும்ப எடுக்காதீங்க. கொஞ்சம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். கர்த்தருக்கு பேசுகிற 2 மனிதர்களை கர்த்தர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை உற்று கவனித்து கேட்கிறாராம். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில வெளியிறங்கும் நிர்வாணமா இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சாபத்தீடானது, கர்த்தருக்கு பிரியமில்லாத எரிகோவின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டால், அன்றைக்கு யோசுவாவுக்கும் அவன் ஜனத்திற்கும் ஜெயத்தை கொடுத்த தேவன், அந்த ஆகானை ஒழித்து விட வேண்டிய நேரத்துல நீங்க ஒழித்து விடலனா, ஒழித்து விட வேண்டிய பாவத்தை, ஒழித்து விட வேண்டிய அக்கிரமத்தை, ஒழித்து விட வேண்டிய களவுகளை, வஞ்சகத்தை, ஏமாற்றுறதை, மீறினதை, பாவம் செய்ததை, தேவனுடைய பார்வையிலே மறைத்து வைத்திருக்கிற சில அக்கிரமங்கள், சில காரியங்களை நீங்கள் ஒழித்து விடலனா, ஆகான் ஒளிகிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஜெயம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தின எடுத்து போடுற வரைக்கும் செய்யத்த கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு ஊழியன் எப்படியா சொன்ன, ஒரு தாய ஒரு பெரிய ஒரு மீன் கூடைய தலைமையில வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு போகுமா. அந்த அம்மா பின்னாடி ஒரு பூனை சுத்திக்கிட்டே தெரியும். அந்த அம்மா அந்த பூனையை விரட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அந்த பூனை போகாதான். உடனே அந்த ஊழியர் அதை கவனித்து சொல்லுகிறார், கருவாடு தலைமையில இருக்கிறது, அதனால பூனை சுத்தி வருது. கருவாடை தலைமையில வச்சுக்கிட்டு பூனைய போனா எப்படி போகும்? கருவாடை தூக்கி போடு, பூனை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியத்தை நம்ம தலைமையில ஏத்தி வச்சுக்கிட்டு பிசாசை விரட்டுறோம், உலகத்தை ஜெயிக்கிறோம். ஜெயிக்கவும் முடியாது, போகவும் போகாது, நம்மளை விடுவிக்கவும் முடியாது. நம்ம விடுதலை ஆகணும், நம்ம ஜெயாலியா இருக்கணும்னா முதலாவது சாபத்தீடானதை எடுத்து போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது, எதனால நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெற முடியல? யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு மோசே, அது ஜெயதுனியும் சத்தமும் அல்ல என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஒரு தோல்வியை மோசே பார்க்கிறான். யோசுவாவும் அவனோடு சென்ற ஊரும் சொல்லுகிறார்கள், கீழே ஜனங்கள் ஜெயதுனிய சத்தத்தினால் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று. மோசே சொல்றான், அவர்களுக்குள் வந்தது ஜெய துனியின் சத்தம் அல்ல, அது ஜெயத்தின் சத்தம் அல்ல. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில என்ன சத்தம் வந்தது என்றால், 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 28வது வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இந்த 3000 என்பது எதை காண்பிக்கிறது என்றால், 3000 பேர் என்பது தாளந்துகளை காண்பிக்கிறது. 1 நாளாகமும் 29:4 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3000 தாளந்தை கொண்டு ஆலயத்தின் காரியத்தை செய்கிறார்கள். அப்ப இன்றைக்கு தாளந்துகளை இழந்து போய் ஜெயமில்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவது யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் சாபத்தீடானதை எடுத்தாங்க. இங்க இரண்டாவது அவங்க என்ன செய்கிறாங்க? எதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஜெயம் இல்லாமல் போனது என்றால், ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இரண்டாவது ஜெயம் பெறாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல கர்த்தரை மறந்து விட்டு மனிதர்களை தெய்வமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் மோசே சொல்லுகிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் என் பட்சத்தில் வாருங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் பெறாமல் போவதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, ஆண்டவரே சொல்றாரு, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பது எதை காண்பிக்கிறது? கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் போனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. சவுலினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய வாழ்க்கையில கூட அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்ததற்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டதற்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். 1 சாமுவேல் 15:22 வாசித்து பார்க்கும் பொழுது, கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கீழ்ப்படிதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது காரணம் சாபத்தீடானது. கர்த்தரால் சபிக்கப்பட்ட, கர்த்தரால் அருவருக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. இரண்டாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படியல. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு பாடுபட்டு வனாந்தரத்துல தண்ணீரை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, கோராகின் கூட்டத்தார பூமி விழுங்க வச்சு, செங்கடலை பிளந்து, அதற்கு இடையிலேயே எவ்வளவோ காரியங்கள். பாதரட்சம் பழமையாகல, ட்ரெஸ் தேய்ந்து, பாதரட்சம் தேய்ந்து போகவும் இல்ல, ட்ரெஸ் பழமையாய் போகல, ஒருவருக்கும் உஷ்ணத்தினால வேதனை வரல, குளிரினால எந்த பாதிப்பும் வரல. இவ்வளவு அருமையா மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். கர்த்தர் தான் நடத்தினாரு, ஆனால் மோசையின் மூலமாய் நடத்தினார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இவர்களை என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் வேறொரு தெய்வத்தை நீ உண்டாக்க கூடாது என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த கீழ்ப்படியாமை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இந்த வனாந்தரத்தின் பாதையிலே எவ்வளவு அருமையாய் நடத்தினாலும், ஊழியர்கள் எவ்வளவு அருமையாய் நடத்தினாலும், நேரத்திற்கு ஏற்றது போல நம்மளை மாற்றிக் கொள்கிறோம். ஒரு பச்சோந்தியை போல நிறத்திற்கு நிறம் மாறுவது போல நம்மளை மாற்றிக் கொள்கிறோமா? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஜெபத்திற்கு வாங்க பிரதர். ஐயோ ஜெபத்திற்கு அது எப்படி பிரதர்? நான் வரேன் பிரதர், வரேன் ஐயா, கண்டிப்பா வர்றேன். எப்போ வர்றீங்க? இந்த வாரம் அந்த வாரம். கடைசியில வர்றதே கிடையாது. நான் உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி உண்டு. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த ராத்திரியா இருந்தாலும் உடனே போன் பண்ணுவாங்க, உடனே ஜெபிப்போம். உண்மையிலுமே சொல்றேன், ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்கிறார், பலவிதமான காரியத்தை செய்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபத்திற்கு வாங்க, ஜெபம் பண்ணுவோம், சேர்ந்து ஜெபிப்போம். இத்தனை பேர் நம்மளோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, வாங்க. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, ராப்பகலா ஜெபிக்கிறாங்கன்னா இந்த வாரம் அந்த வாரம், கடைசி வரைக்கும் வர்றது கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ தெய்வத்தை தேடுகிறாயே, இம்மைக்கு மாத்திரம் நீ கிறிஸ்துவை பின்பற்றுவாயானால் எல்லா மனிதனிலும் நீதான் பரிதவிக்கப்பட்ட மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. பலியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய சொத்திர பலியை, துதி பலியை, காணிக்கை பலியை கர்த்தர் அருவருத்து போடுகிறார். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால், கீழ்ப்படிதல் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆதாரம். கீழ்ப்படிதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே மேல்படியை தரும். ஆதாம் தேவனுடைய தோற்றத்திலிருந்து இருந்து விரட்டப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்ததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்ததற்கு காரணம் கீழ்ப்படியாமை. காயின் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டதற்கு காரணம் கீழ்ப்படியாமை. பேதுரு ஆண்டவருக்கு விரோதமாய் எழுந்து பேசின பொழுது, இப்படி பேசாதன்னு சொன்னப்ப அவன் கீழ்ப்படியாமை காட்டினபடியினால் அவன் இயேசுவை மறுதலிக்கிறவனாய் இருக்கிறான். எத்தனையோ தேவ மனிதர்கள் கீழ்ப்படியாமையினால தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய விஷயத்தில் எல்லா காரியத்திற்கும் கீழ்ப்படியுங்கள். கண்மூடித்தனமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள்.
எனவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உருவாக்கின பழமையான ஒரு பரிசுத்தவான் கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அவர் சொல்லுவார், பாவத்தை தவிர மற்ற எந்த விஷயத்திற்கும் நீ தலையை தூக்காதே, தலையை சாய்த்து விடு என்று சொல்லுவார். பாவத்திற்கு கீழ்ப்படிய சொன்னால் எந்த ஊழியக்கானாலும் எதிர்த்து நெல்லு, ஆனால் பாவத்தை தவிர எந்த காரியம் சொன்னாலும் கீழ்ப்படி. அது உன்னுடைய பார்வையிலே அநீதியா இருக்கும், உன்னுடைய பார்வையிலே அதிலே தவறுதலாய் தோன்றும். ஆனால் ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு, சவுலே இரக்கம் வைக்கிறது எனக்கு தெரியும், நீ வெட்டி போடணும். தெய்வத்தை காட்டிலும் இரக்கம் பாராட்ட மனிதன் மேன்மை பாராட்ட முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயத்தை பெற முடியாமல் போனதுக்கு இரண்டாவது காரணம், கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டோம், அந்த கடைசி ஒன்றே ஒன்று கீழ்ப்படிதல். அதை விடுறோம் பாருங்க, அதனாலதான் ஜெயம் இல்லாமல் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படியணும். எது வரைக்கும் கீழ்ப்படியணும்? வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சாகர வரைக்கும் கீழ்ப்படிதல் நம்மளுடைய ரத்தத்திற்குள்ள ஓடணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தவான்களுடைய செயல்பாடுகளுக்கு கீழ்ப்படியணும், சபையின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், ஜெபத்தின் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். கீழ்ப்படியவில்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நினைத்து பார்ப்பது கடினம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. மேல்படிக்கு முன்பதாக கீழ்ப்படி என்று சொல்வார்கள். கீழ்ப்படிந்தாதான் மேல்படியை ஏறி போக முடியும். நீங்க மிஞ்சி போனா 2 படியை தாண்டலாம், 4 படியை தாண்டலாம், 10 படியை தாண்டும் பொழுது நம்மளுடைய கால் நம்மளையே தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். 10வது படியில இருந்து கீழே விழுகணுமா? ஒவ்வொரு படியா கீழ்ப்படிந்து மேலே போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். இஸ்ரவேல் புத்திரர்ல 3000 பேர் விழுந்தாங்களே, காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நம்மளுடைய கழுத்து ஆண்டவருக்கு முன்பதாக அந்த பரிசுத்தவான் சொல்வது போல எல்லா விஷயத்திற்கும் வணங்கி நிற்க வேண்டும். சொல்லும் ஐயா, அடியேன் கேட்கிறேன். சுயம், மாம்சம், சுய சித்தம், மாம்ச சித்தம் வேரோடு சுட்டரிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கீழ்ப்படிதல் என்பது எடுத்தோடனே வந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பழக்க வைப்பார். ஒரு சில நேரம் தடுமாறலாம், ஒரு சில நேரம் விழுந்து விடலாம், ஆனால் இதுவே நம்மளுக்கு பழக்கமாய்விடும் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் சவுல் ராஜ்யபாரத்தை இழந்தது போல, ஆதாம் தேவனுடைய தோற்றத்திலிருந்து ஏவாளும் ஆதாமலும் துரத்தப்பட்டது போல, காயின் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டது போல, சிம்சோன் அபிஷேகத்தை இழந்தது போல, யோனா கடலுக்குள் தூக்கி போடப்பட்டது போல, கீழ்ப்படியாமையினால நான் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நம்மளுக்கு திஷ்டாங்கப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு எச்சரிப்புக்காய் வைத்திருக்கிறார். கீழ்ப்படியுங்க. ஆண்டவருடைய பார்வையில, உங்களுடைய பார்வையில நீதியோ அநீதியோ அது தேவையே கிடையாது. கீழ்ப்படிதல் என்பதுதான் நம்மளுடைய வாழ்விற்கு ரொம்ப அவசியம். எந்த ஒரு ஊழியக்காரரை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க தனிப்பட்ட விதத்துல போய் நீங்க கேட்டு பாருங்க, எப்படி இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட கேட்டு செஞ்சேன், கர்த்தர்ட்ட கேட்டுட்டு விட்டுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தர்ட்ட கேட்டேன், செஞ்சேன், கர்த்தர் சொன்னாரு, செஞ்சேன். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் விழுந்து போனார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் நிற்க முடியல? குடும்பத்தின் வாழ்க்கையில ஏன் நிற்க முடியல? ஏன் ஜெயத்துல நிற்க முடியல? ஏன் கிருபையின் மேல நிற்க முடியலன்னா, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் ஜெயம் பெற முடியவில்லை? முதலாவது, சாபத்தீடானது நம்மளுடைய வாழ்வில் காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். இரண்டாவது, கீழ்ப்படியாமை. 99% நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், 1% கீழ்ப்படியலன்னா அது பாவமான்னு கேட்டா அதுவும் பாவம் தான். 100 என்பதுதான் பூரணமான ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் இயேசு செய்தார். மரண பரியந்தம் பூரணமா தன்னை கீழ்ப்படுத்தினார். 1% கூட அவர் கீழ்ப்படியாமை காட்டல. பிதாவின் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கல. நீங்களும் நானும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை செய்வோமானால்
கீழ்ப்படிந்த இயேசுவானவர் எல்லாவற்றுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டது போல உங்களையும் என்னையும் தேவன் எல்லா ஜெயத்தையும் சுதந்திரிக்கத்தக்கதாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, நாம் எதனால் இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது? முதலாவது சொன்ன சாபத்தீடானது இருக்கிறதுன்னு சொல்லி, இரண்டாவது சொன்ன கீழ்ப்படியாமை காட்டுகிறபடினால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. மூன்றாவது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதும் யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முறியடிக்கவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். நான் மீண்டும் சுருக்கமாய் வாசிக்கிறேன். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். இன்னைக்கு ஏன் ஜெயம் எடுக்க முடியல அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையிலே யுத்தத்திற்கு போகவில்லை. யுத்தத்திற்கு போகாததுனாலதான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இந்த யுத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? ஜெபத்தை காண்பிக்கிறது. ராஜா என்பதை எதை காண்பிக்கிறது? அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதிகாரிகளாய், அதிபதிகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். தாவீது என்கிற ராஜா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறோம். ராஜா யுத்தத்திற்கு போகாம அரண்மனையில சும்மா படுத்திருந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் பெறாமல் போனதற்கு காரணம் என்னன்னா, எத்தனையோ நேரத்துல யுத்தம் என்கிற யுத்த களம் என்கிற ஜெபத்திற்கு போகிறதே கிடையாது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜெயம் இல்லாத வாழ்க்கை. ஜெபம் உள்ள வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கை. ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான், ஜெபிக்காதவன் தோற்பான். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் என்பதுதான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததென்று தானியேல் 6:28 வாசிக்கிறோமே. அவனுடைய ஜெபம் அவனுக்கு எல்லா விதத்திலையும் ஜெயத்தை கொண்டு வந்தது. இயேசு செய்த எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெறுவதற்கு அவருடைய ஜெபம் ஒரு மூல காரணமாய் இருந்தது. ஆனால் தாவீது யுத்தத்திற்கு போகாதது போல இன்றைக்கு அநேகர் ஜெபத்திற்கு செல்லுவதே கிடையாது. தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபமும் இல்லை, கூட்டு ஜெபம் இல்லை, இது போன்ற ஆன்லைன் ஜெபமும் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. என்றைக்கு ஜெபத்தை விடுகிறோமோ அன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கும். நீங்க ஜெயத்தை ஒரு அடி கூட சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. பாதாளத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு நேராய் திசை திருப்பி விடுவதற்கு பெயர் தான் ஜெபம். பாதாளத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு நேராய் இழுத்து கொண்டு போவதற்கு பேர் தான் ஜெபம். ஒரு ஜெபம் சாதாரண ஒரு காரியத்தை செய்யாது. இந்த தாவீது யுத்தத்திற்கு போகாம அவன் எருசலேம்ல நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு ஆசை வந்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 சாமுவேல் 11:16 வாசிக்கும் பொழுது, அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தில் காவல் வைக்கும் பொழுது பராக்கிரமசாரிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். கூட இருக்கிறவனை கொலை செய்யும்படி அந்த சத்துருவானவன் ஏவி விட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபத்திற்கு போக வேண்டிய நேரத்துல ஜெபத்திற்கு போகல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்து விட்டது என்ற அர்த்தம். இன்னும் ஒருபடி ஆழமா போய் சொல்றேன். ஜெபத்திற்கு போன யோபுவுக்கு நடுவுலயே சாத்தான் வந்து நின்னானா, ஜெபத்திற்கு போகாம கட்டில படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் புறணி பேசிட்டு இருக்கிற நமக்குள்ள சாத்தான் வருவானா? சாத்தானுடைய கூடாரமே வந்து குடியிருக்குமா? நீங்களும் நான் தான் முடிவெடுக்கணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எங்க ஜெயம் வரும்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் போனதற்கு மெயின் ரீசன், 3வது காரணம் ஜெபம் இல்லாத வாழ்க்கை. ராஜா யுத்தத்திற்கு போகணும். கர்த்தர் ராஜாவின் மூலமா தான் மகிமைப்படுகிறார்.
தாவீதின் மூலமா தான் கர்த்தர் மகிமைப்படுறார். உங்கள் மூலமா தான் கர்த்தர் மகிமைப்படுறார். நீங்க தான் ஜெபிக்கணும், நான் தான் ஜெபிக்கணும். யுத்தம் என்பது ஜெபத்தை காண்பிக்க. இன்னைக்கு ஜெபத்திற்கு வரல அப்படின்னா, ஜெபிக்கல அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை நினைத்து பார்க்கவே கூடாது. அவன் உப்புரிகளை போய் உலாவி கொண்டு இருக்கிறான். 2 பேர் உலாவுனாங்க. ஒன்னு நேபுகாத் நேச்சார், இன்னொன்னு தாவீத். நேபுகாத் நேச்சார் அவன் பலகணியில உலாவின பொழுது அவனுக்குள் பெருமை வந்தது. இந்த தாவீது உப்பரிகள் மேல் உலாவின பொழுது அவனுக்குள் மாம்சீக சிந்தனை வந்து மாம்சீகத்துல ஒரு வீழ்ச்சி வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? உரியாவும் செத்தான். அவனுடைய மனைவியின் மூலமாய் பிறக்கப்பட்ட, தாவீதின் மூலமாய் பிறக்கப்பட்ட அந்த ஆண் குழந்தையும் செத்தது. ஆண் குழந்தை என்பது எதை காண்பிக்கிறது? அவள் கற்ப வேதனைப்பட்டு ஆண் குழந்தையை பெற்றாள் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஆண் பிள்ளை என்பது ஜெயத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் ஜெயத்தை பெற்றும் இழந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுனால ஆண் பிள்ளை என்கிற ஜெயம் நம்மளை விட்டு எடுக்கப்படுகிறது. ஆண் பிள்ளை என்கிற அந்த ஜெய ஜீவியத்தை இழந்து விடுகிறோம். ஜீவியத்துல ஜெயம் இல்ல, பார்வையில, பேச்சுல, செயல்பாடுல, கொடுக்கல் வாங்கல்ல, கர்த்தருடைய வசனத்துல, ஜெபத்துல, எந்த தனிப்பட்ட விஷயத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழிங்க ஜெபம்தான். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜெயம் வரும். எந்த அளவுக்கு ஜெபித்த நிறுத்துகிறோமோ அன்றளவுக்கு தோல்வி மேல தோல்வி வந்துகிட்டே இருக்கும். எடுத்தோடனே வராது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடி சறுக்கி 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 கடைசியில பூஜ்ஜியம், ஒன்றுமில்லாத நிலவரத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து விட்டுருவார். ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு தோணுது, ஆண்டவர் எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு தோணுது, ஆண்டவர் எனக்கு ஏதாவது வசனம் கொடுக்கணும்னு தோணுது. இவ்வளவு ஆசை இருக்கும் பொழுது ஏன் ஜெபிக்க முடியல? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல நான் ஜெபத்துல கேட்டேன், ஜெபிக்கணும்னு ஜெபிக்க விருப்பம் இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. இன்னைக்கு அநேகருடைய வாஞ்சை ஆசையெல்லாம் ஜெபிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனா ஜெபிக்க முடியல. ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்தா மைண்ட் ஓடல, ஏதேதோ சிந்தனையில வருது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே பிரச்சனை தான். ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, குறைஞ்சது 1 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே அந்த ரூம்குள்ள போயிட்டோம்னா வெளியில வரக்கூடாது. அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த ரூம்குள்ள போனோம்னா ஒரு வெறுமை, ஒரு விரக்தி, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையை போல போன வண்ணமாகவே திரும்பி வருகிறோம். இதற்காகவா ஜெபிக்க வந்தோம் என்று தீர்மானித்து விடாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். 1 நாள் 2 நாள் அப்படி இருக்கும். 3வது நாள் கர்த்தர் உங்கள் வாஞ்சியை பார்த்து சகேரியா 10:12 படி தாவீதின் குடும்பத்தாரின் மீது கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றிய தேவன் உங்கள் மேலும் ஊற்றுவார் என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை இழந்து போனதற்கு 3வது காரணம் ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று தாயார் அடிக்கடி சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குடும்ப ஜெபம்ங்கிறது இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. நான் எத்தனையோ இடங்கள்ல கேள்விப்படுகிறத சொல்றேன், பார்க்கிறது சொல்றேன். கணவன் மனைவியாய் கரங்கள் பிடித்து ஜெபித்தது, பிள்ளைகளை அமர்த்து வைத்து ஜெபித்தது, இவையெல்லாம் இன்றைக்கு இல்லாதபடினாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து 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 நம்மளுடைய தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஆமோஸ் 9:12 என்ன சொல்லுகிறது? தாவீதின் கூடாரம் விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உங்களுடைய கூடாரம் ஆகிய குடும்பம் விழுந்து விடுக்கிறதுக்கு காரணம் என்ன? குடும்ப ஜெபம் இல்ல. இப்ப தீர்மானம் பண்ணுங்க. இப்ப கண்ணை மூட போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். சாபத்தீடானது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. அந்த ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டுருங்க. அது பாவமா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில மறைமுகமா இருக்குது. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அது ரகசிய பாவமா இருக்கலாம், வெளியரங்கான பாவமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் என்னையோடு அதை எடுத்து போட்டுருங்க, உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். 2வது ஜெயம் கிடைக்கும்னா எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா விஷயத்திலும் எப்ப வரைக்கும் கீழ்ப்படியணும்? மரண பரியந்தம், சாகர வரைக்கும் இந்த கீழ்ப்படிதல் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கும். 3வது, தாவீது யுத்தத்திற்கு போகாத மாதிரி சும்மா இருக்கிற நேரத்துல டிவி பார்ப்போம், டீ கடைக்கு போவோம், அங்க போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவோம், இங்க போவோம்னா அப்பைக்கு நல்லா இருக்கும், பின்னாடி பெரிய தோல்வி வந்து கொண்டே இருக்கும். இதை நான் கண்டிக்கவும் இல்லை, சபிக்கவும் இல்லை, உண்மையில அனுபவத்திலையும் சொல்றேன்.
ஆண்டவர் கற்றுக் கொடுத்த கிருபையினாலும் சொல்றேன், கிருபையின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன், செபம் இல்லாத வாழ்க்கை, ஜெயம் இல்லாத வாழ்க்கை, இது உங்களாலையும் மாற்ற முடியாது, என்னாலும் மாற்ற முடியாது. ஒரு கிறிஸ்தவன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் ஜெபித்தே வேற வழியே கிடையாது. செபம் இல்லைன்னா ஒரு அடி கூட நீங்க ஜெயத்தை நோக்கி பார்க்க முடியாது. ஒருவேளை கர்த்தர் ஆறுதலுக்காக கொடுக்கலாம், ஆனா ரொம்ப நாள் நிக்காது. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஜெபித்தால் ஜெயம் உண்டு. ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான், ஜெபிக்காதவன் தோற்பான் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யறவங்களாம் மாற்று கிடையாது, எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு தனித்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஊழியத்துல மோசே கற்பலைகளை உடைத்து போட்டான். ஆண்டவர் அதை பெருசுபடுத்தினாரான்னு கேட்டா ரொம்பலாம் பெருசுபடுத்தல, மீண்டும் அந்த கற்பலைகளை கொடுத்துட்டார். ஊழியத்துல சில நேரம் உடைக்கப்படுதல், உடைத்து போடுகிற அனுபவங்கள்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மீண்டும் என்னிடத்திலே வந்து அந்த கற்பலைகளை இழைத்துக்கொள். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் மோசே இருந்தான் என்பதை தான் கர்த்தர் கணக்கு பண்ணார். உடைத்து போட்டால் ஆண்டவருடைய பார்வையில பெருசு இல்ல. நீங்களும் நானும் ஊழியம் செய்யறது ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப பெருசு இல்ல. அவரோடு சேர்ந்து அவரோடு கூட பாடுபடுவோமானால், பாடுபடுறது பெருசு இல்ல, அவரோடு கூட பாடுபடணும். ஊழியம் செய்யறது பெருசு இல்ல, அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும். அதற்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையை ஜெயிக்கும் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். கண்களை மூடுவோம். எல்லாரும் ஒரு சில நிமிடம் ஒப்பு கொடுப்போம். ஒரு சரியான ஒரு அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தீடானத எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதா, நீங்க வெளிப்படுத்துங்க. இல்ல ஏதாவது ஒரு விதத்துல கீழ்ப்படியாமை காட்டிட்டேனா வெளிப்படுத்துங்க. இல்ல ஏதோ ஒரு வாழ்க்கையில நான் ஜெபத்திற்கு போகாம அதை அலட்சியப்படுத்திட்டேன், கனவீனப்படுத்திட்டேன், இனி ஜெபத்திற்கு போக கிருபதாங்க. இல்ல உண்மையை ஒற்றுக்கொள்வோம், ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனா முடியல அப்படி சொல்லுகிறவர்கள் இப்ப ஜெபிக்க போகிறோம். சரியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தலைகளாய் மாற்ற போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை தரப்போ ஜெபித்து ஆசீர்வாதம் நிறைவு செய்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி அப்பா, அருமையான இந்த மதியான நேரத்தை நீர்களுக்கு ஜீவனோடு காண செய்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நம்முடைய வார்த்தைகள் மத்தியிலே வெளிப்பட்டபடியினால சோதரம். இந்த ஜபத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் வேத வாசிப்பு, ஆரம்ப ஜபம், அந்நிய பாஷை ஆராதனை, ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபித்த ஜபம், பாடல் பகுதி, ஆண்டவரே கடைசியாய் நம்முடைய வார்த்தை, ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பகுதியிலே பங்கெடுத்த ஒவ்வொருவர்களையும் தேவன்தாமே நீர் ஆசீர்வதித்தபடியினால சோத்திரம். இந்த ஜபத்தை தங்கு தடையில்லாமல் கர்த்தர் ஜெயத்துடன் நடத்தி தந்தபடியினால சோத்திரம். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காக எமக்கு சோத்திரம். ஜெயத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என் வாழ்வில் ஏன் ஜெயம் பெற முடியவில்லை என்று நாங்கள் அங்கலாய்த்த பொழுது உடைய வார்த்தை கொண்டு எங்கள் மத்தியில் நீர் உணர்த்தி தந்தீரே. சாபத்தீடானதை எடுத்து போட வேண்டும், கீழ்ப்படியாமையை அகற்றி போட வேண்டும், ஜெபமில்லாத வாழ்க்கையை சுட்டரித்து போட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தின கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய், அதிகாரமுள்ள வார்த்தைகளுக்காய், ஓ இந்த இடுக்கமும் நெருக்கனுமான இந்த வாசல் வழியே நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே. திறந்த வாசல் எங்களுக்கு முன்பதாக நீர் வைத்தீரே. அதற்காக எமக்கு சோத்திரம் ஐயா. உடைய அபிஷேகத்தை நாங்கள் பலப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்தபடியினால சோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைபடட்டும். ஜபத்திற்கு வந்த யாவரையும் ஆசீர்வதி. குடும்பத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, எல்லா பகுதியிலேயும் ஆசீர்வாதத்தை தந்தள்ளும். ஜெயமுள்ள வாழ்க்கையாய் இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றித்தார். எல்லாவற்றையும் நம்முடைய தெய்வீக திருக்கரத்திலே, திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன், ஒப்படைக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.